ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். ஜூலை 26 இன்றைய தினம் ஆடி மாதத்தோட 2வது வெள்ளிக்கிழமை. ஒரு ஸ்பூன் தயிரை எடுத்து உங்கள் வீட்டோட பூஜை அறையில் வச்சு இந்த ஒரே ஒரு வரியை சொல்லுங்கள். உங்களோட ஒட்டுமொத்த பொருளாதார பிரச்சனையும் ஒரு முடிவுக்கு வரும். வீட்டில் போதும் அப்படிங்கிற அளவுக்கு பணம் வரும். அதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ தயிரை வச்சு என்ன பரிகாரம் செய்ய போகிறோம், என்ன மந்திரம் சொல்ல போகிறோம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். நாம் எல்லாருமே அல்லும் பகலும் பார்க்காம ஓடி உழைச்சிட்டு இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் பணம் தான். இந்த பணத்தை சம்பாதிக்கிறது மூலயமா நம்மளோட அடிப்படை தேவைகளை நம்ம பூர்த்தி பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் சுகமான வாழ்க்கை வாழ்கிறதுக்கும் அதை நம்ம பயன்படுத்திக்கிறோம். இது எல்லாத்தையும் நம்ம முறையாக செய்யணும்னு சொன்னால் அதுக்கு நமக்கு சுக்கிர பகவானோட அருள் கண்டிப்பாக வேணும். அந்த வகையில் வெள்ளிக்கிழமையில் சுக்கிர பகவானோட அருளை பெறுவதற்கு என்ன விஷயங்கள் செய்ய போகிறோம் அப்படிங்கிற பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். ஆடம்பரமான வாழ்க்கைக்கும் அன்றாட பண வரவுக்கும் உறுதுணையாக இருக்கக்கூடியவர் சுக்கிர பகவான். இவரோட அதிதேவதையாக இருக்கக்கூடியவங்க மகாலட்சுமி தாயார். பொதுவாக சுக்கிர பகவானையும் மகாலட்சுமி தாயாரையும் வெள்ளிக்கிழமையில் வழிபடுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதே மாதிரி வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய சுக்கிர ஹோரையில் நம்ம சுக்கிர பகவானை வழிபாடு செஞ்சால் அதோட பலன் இன்னும் அதிகமாக இருக்கும். இருந்தாலும் சில பரிகாரங்கள் நாம் செய்யும்போது சுக்கிரவசியம் அப்படிங்கிறது நமக்கு கூடிய சீக்கிரம் ஏற்படும். சுக்கிரவசியம் அப்படிங்கிறது ஒன்றும் பெருசாக கிடையாது. சுக்கிர பகவானை உங்கள் வீட்டுக்குள்ளே வரவழைக்கக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரம் தான் இந்த சுக்கிரவசியம். இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் வெள்ளிக்கிழமையில் செய்கிறது சிறப்பு. ஒருவேளை வெள்ளிக்கிழமையில் செய்ய முடியல அப்படிங்கிறவங்க ஏதாவது ஒரு நாளை பயன்படுத்திக்கோங்க. வெள்ளிக்கிழமையில் சுக்கிரஹோரையில் பண்ணக்கூடிய ஒரு வேண்டுதலுக்கும் ஒரு பரிகாரத்துக்கும் ஒரு தனி பலன் இருக்கும். பொதுவாகவே வெள்ளிக்கிழமையே சுக்கிர பகவானுக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் உகந்த நாள் தான். அது ஆடி வெள்ளியாக இருந்துச்சுன்னா அப்படிப்பட்ட ஒரு நாளை நம்ம தவற விடவே கூடாது. ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம், இந்த வருடம் ஆடி மாதம் மொத்தமாக 5 வெள்ளிக்கிழமைகள் இருக்குது. இப்போ 26ஆம் தேதியோடு சேர்த்து மீதம் 4 வெள்ளிக்கிழமைகள் நமக்கு பேலன்ஸ் இருக்குது. இந்த 4 வெள்ளிக்கிழமைகளில் ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமையை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கோங்க. அந்த ஒரு வெள்ளிக்கிழமையில் சுக்கிர ஹோரையில் இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் உங்கள் வீட்டோட பூஜை அறையில் சுக்கிர ஹோரையில் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். சுக்கிர பகவானோட அருள் ஒரு குடும்பத்துக்கு இருந்துட்டாலே அவங்க குடும்பம் கீழ்நிலைக்கு போகாமல் மேல்நிலைக்கு போய்கிட்டே இருக்கும். சுக்கிர திசை அடிக்கிறதுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்களே, அந்த சுக்கிர திசை அடிக்கிறதுனா ஒன்றும் இல்லை, பரம ஏழையாக இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா அவங்க பல கோடிகளுக்கு அதிபதியாக இருப்பாங்க. அதுக்கு காரணம் அவங்க வாழ்க்கையில் ஏதோ ஒரு நேரத்தில் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அவங்களுக்கு சுக்கிர திசை அடிச்சிருக்கு தான். இந்த சுக்கிர பகவான் அப்படிங்கிறவர் அவரோட பார்வையை நம்ம மேலே செலுத்திட்டாலே நமக்கு இருக்கக்கூடிய முக்கால்வாசி பொருளாதார பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடச்சிடும். அப்படிப்பட்ட ஒரு அருமையான பரிகாரம் தான் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த பரிகாரம். இந்த பரிகாரத்துக்கு உங்களுக்கு அதிகமாக எந்த பொருளும் தேவையில்லை. நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எளிமையான சில பொருட்களை வச்சே இந்த பரிகாரத்தை செய்ய போகிறீங்க. இந்த பரிகாரத்தை வெள்ளிக்கிழமையில் சுக்கிரஹோரையில் செய்யும்போது ஒரே ஒரு ஸ்பூன் ஒரு கிண்ணத்தில் தயிர் எடுத்துக்கோங்க. தயிர் அப்படிங்கிறது ஏற்கனவே நீங்கள் சாப்பாட்டுக்கு பயன்படுத்தாத எச்சில் படாத தயிராக முடிஞ்சால் ஃப்ரெஷ்ஷான தயிராக வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க. பால், தயிர் இது மாதிரி பால் சம்மந்தப்பட்ட பொருட்கள் எல்லாத்துலேயுமே மகாலட்சுமியோட வாசம் இருக்குது. அதனால தான் இந்த ஒரு பரிகாரத்துக்கு நாம் தயிரை பயன்படுத்துகிறோம். இந்த தயிரை பயன்படுத்தி நீங்கள் சுக்கிரனை உங்கள் வீட்டுக்கு வசியம் பண்ண போகிறீங்க. இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தை வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாரும் செய்யணும். முடிஞ்சால் வீட்டில் இருக்கக்கூடியவங்க எல்லாரும் ஒரே நேரத்தில் இந்த பரிகாரத்தை செய்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. எல்லாரும் இருக்கிற நேரமாக பார்த்து இந்த பரிகாரத்தை செய்யுங்க. வீட்டோட பூஜை அறையில் விளக்கேற்றி வச்சுட்டு மகாலட்சுமி தாயாருக்கு ஃபோட்டோவுக்கு முன்னாடியோ சிலைக்கு முன்னாடியோ ஒரு கிண்ணத்தில் தயிர் ஒன்று வச்சுக்கோங்க. அந்த தயிரில் உங்களோட ஆள்காட்டி விரல் இருக்கு இல்லையா, அந்த ஆள்காட்டி விரலை அந்த தயிருக்குள்ளே விட்டு அதை 11 முறை நீங்கள் வலது பக்கமாக சுழற்றணும். தயிரை மிக்ஸ் பண்ணுவீங்களா ஸ்பூன் வச்சு, அதே வேலையை உங்களோட வலது கையில் இருக்கக்கூடிய ஆள்காட்டி விரலை பயன்படுத்தி வலது பக்கமாக சுழற்ற போகிறீங்க. தயிரை கையால் மிக்ஸ் பண்ணுற மாதிரி விரலால் மிக்ஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் ஒரு 11 முறை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த 11 முறை பண்ணும்போது இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு வரியை வாய் விட்டு உச்சரிங்க. இது என்ன மந்திரம் அப்படின்னா, இது சுக்கிர பகவானோட மூல மந்திரம். ஓம் ஐம் ஜம் கம் கிர கேஸ்வராய சுக்ராய நம. இது சுக்கிர பகவானோட மூல மந்திரம். இந்த மந்திரத்தை ஒரு முறை சொல்லும் போதும்
ஒரு முறை உங்கள் வலது கை விரலால் ஆள்காட்டி விரலால் அந்த தயிரை ஒரு முறை சுழற்றுங்க. அடுத்த முறை இந்த மந்திரத்தை சொல்லும்போது அடுத்த முறை சுழற்றுங்க. இது மாதிரி 11 முறை இந்த மந்திரத்தை சொல்லும்போது நீங்கள் தயிரை வலது பக்கமாக சுழற்றணும். இது குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தவங்க மட்டும் செஞ்சால் போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவங்க சிறியவங்க யார் வேணாலும் எல்லாருமே முடிஞ்சால் எல்லாரும் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லோருக்கும் அவங்க வாழ்க்கையில் சுக்கிர திசை சுக்கிரோட பார்வை கிடைக்கும். ஒருவேளை சிறியவங்களுக்கு சின்ன பசங்களுக்கு செய்ய தெரியலனா, பெரியவங்க சின்ன பசங்களோட ஆள்காட்டி விரலை பிடிச்சிக்கிட்டு தயிரில் கையை விட்டு அவங்களுக்கு பதிலாக நீங்கள் அவங்க கையை பிடிச்சி செய்யலாம். அதில் எந்த தவறும் கிடையாது. வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லாருமே தனித்தனியாக 11 முறை இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் தயிரை சுழற்றி சுக்கிர பகவான் நினச்சி சொல்லணும். அந்த நேரத்தில் உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ அதை மனசார நினச்சிக்கோங்க. இப்படி செஞ்சு முடித்ததுக்கப்புறமா இந்த தயிரை வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாரும் சாப்பிட்ற மாதிரி கொடுக்கணும். ஒரு ஸ்பூன் எடுத்து வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா நபர்களும் சாப்பிட்ற மாதிரி அந்த தயிரை கலந்து சாப்பிட்டுக்கோங்க. இது மாதிரி ஒரு வெள்ளிக்கிழமையும் முடிஞ்ச ஆடி மாதம் இருக்கக்கூடிய மீதி எல்லா வெள்ளிக்கிழமையும் இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம். முடிஞ்ச சுக்கிர ஹோரையில் செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். வெள்ளிக்கிழமையில் சுக்கிர ஹோரை அப்படிங்கிறது காலையில் ஒரு 6 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் இருக்குது. மதியம் 1 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் இருக்குது. இரவு 8 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் இருக்குது. இதே மாதிரி ஆடி மாதத்தில் இருக்கக்கூடிய ஒரு வெள்ளிக்கிழமையும் இதை நீங்கள் தொடர்ச்சியாக செய்கிறது மூலயமா சுக்கிர பகவானோட வசியம் அப்படிங்கிறது ஏற்படும். இதுக்கு காரணம் தயிர் அப்படிங்கிறது சுக்கிர பகவானுக்குரிய வசிய பொருள். வெள்ளிக்கிழமையில் தயிரை தலைக்கு முகத்துக்கெல்லாம் தேய்ச்சி குளிப்பாங்க. அது மூலயமா கூட சுக்கிர திசை ஏற்படும்னு சொல்லுவாங்க. நீங்கள் தலைக்கு தேய்ச்சி குளிக்கிறீங்களோ முகத்துக்கு பூசிக்கிறீங்களோ அதெல்லாம் தனிப்பட்ட விருப்பம். ஆனால் பூஜை அறையில் ஒரு கிண்ணத்தில் தயிரை வச்சு நீங்கள் வலது பக்கமாக உங்களோட வலது ஆள்காட்டி விரலால் நீங்கள் சுழற்றிக்கிட்டே இந்த மந்திரத்தை சொல்லும்போது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் சுக்கிர பகவானோட அருள் பரிபூர்ணமாக இருக்கும். அன்றாடம் தயிரை அவங்களோட உணவில் சேர்த்துக்கிறவங்க இந்த முறையில் தயிரை வச்சு பரிகாரம் செய்யலாம். இது மூலயமா அவங்களுக்கு உடல் ஆரோக்கியம் அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் சுக்கிர பகவானோட அருளால் பண வரவுக்கு எந்த குறையும் இருக்காது. ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்றீங்களோ இல்லையோ அத்தியாவசியமான வாழ்க்கைக்கு எந்த பஞ்சமும் இருக்காது. ஒருவேளை இந்த வெள்ளிக்கிழமை 2வது வெள்ளிக்கிழமை ஜூலை 26 இந்த பரிகாரத்தை செய்ய முடியலையா? கவலை இல்லை. அடுத்ததாக ஆகஸ்ட் 2, ஆகஸ்ட் 9, ஆகஸ்ட் 16 மொத்தம் 3 வெள்ளிக்கிழமைகள் ஆடி வெள்ளிக்கிழமைகள் உங்களுக்கு மீதம் இருக்குது. இந்த 3 வெள்ளிக்கிழமைகளை ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமையில் ஏதாவது ஒரு சுக்கிர ஹோரையை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. தொடர்ந்து 3 வாரமும் செய்யணுட அவசியம் இல்லை. குறைஞ்சது ஒரு வாரமாவது சுக்கிரவசியம் செய்கிறதுக்கு தயிரை வச்சு இந்த பரிகாரத்தை செய்யுங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் சுக்கிரவசியம் ஏற்படும். இது வரைக்கும் பணத்துக்கு தட்டுப்பாடு இருந்துச்சு அப்படின்னா அந்த தட்டுப்பாடுகள் காணாமல் போகிறத நீங்கள் கண்கூடாக பார்க்க முடியும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.